அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A உடைய ப்ரிலிம்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதற்கு அடுத்தபடியாக மெயின்ஸ் இருக்குது. ஸோ மெயின்ஸுக்கு நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 5ஆம் தேதி இலவச அறிமுக வகுப்பு நடக்க போகுது. குரூப் 2 2Aக்கும் சேர்த்து. இப்போ குரூப் 2A இருக்குல்ல, அந்த 2Aக்கான டெஸ்ட் பேட்சை பற்றின ஒரு வீடியோ தான் அது. ஸோ 2Aக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் இருந்து பார்த்தீங்கன்னா 2D, அதாவது டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முழுக்க இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி இந்த வாட்டி 2A உடைய டெஸ்ட்டு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸில் தான் நடத்த போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம அகாடமியிலுமே எல்லா சென்டர்லையுமே நம்மளுடைய அகாடமி 7 பிரான்ச்லையுமே இது வந்து முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அது ஒரு மோர் அட்வான்டேஜஸ். மொத்தம் எத்தனை டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட தேர்வுகள் வந்து இதில் வந்து இருக்க போகுது. சரி, இதனோட அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2A பொறுத்த மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸும், அடுத்து பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏ பொறுத்த மட்டும் 5 யூனிட் வந்து ஜிஎஸ், பார்ட் பியை பொறுத்த மட்டும் நமக்கு ரீசனிங் பார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல இருந்து தான் நமக்கு வந்து ஒட்டுமொத்தமாக வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே எல்லா சப்ஜெக்ட்டும் கம்பைன் ஆகி வர மாதிரி நடத்த போகிறோம். டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஆஸ்பெக்ட் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் மாதிரியே மொதல் டெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா அதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே கம்பைன் ஆகி வரும். ஸோ அதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அண்டு தமிழ் சொசைட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கான வெயிட்டேஜ் வந்து 30 கொஸ்டின் நமக்கு வந்து அங்கே வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் யூனிட் எடுத்துக்கிட்டப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட், அதில் 45 கொஸ்டின் வெயிட்டேஜ். தேர்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக் 20 கொஸ்டின் வெயிட்டேஜ். அடுத்து ஃபோர்த் யூனிட் வந்து தமிழ்நாடு எக்கனாமி, அது 30 கொஸ்டின் வெயிட்டேஜ். தமிழ்நாடு எக்கனாமி சோஷியல் இஷ்யூ. அடுத்து 5th யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி, என்வரன்மெண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல 25 கொஸ்டின் வெயிட்டேஜ். இது வந்து பார்ட் ஏ. பார்ட் பியை பொறுத்தவரை நமக்கு வந்து ரீசனிங் 50 கொஸ்டின் வெயிட்டேஜ். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நம்ம கம்பைன் பண்ணி தான் வைக்க போகிறோம். சரிங்களா? சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனல் வைஸாக டெஸ்ட் வைக்க போகிறோம். ரிவிஷன் 1 இருக்கும், ரிவிஷன் 2 இருக்கும், ரிவிஷன் 3 இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுமே எத்தனை டைம் ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு யூனிட்லேருந்து ஒரு 14 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் வைஸாக இருக்க போது. அடுத்து ரிவிஷன் 1ல ஒரு 7 டெஸ்ட் இருக்க போது, ரிவிஷன் 2ல ஒரு 3 டெஸ்ட் இருக்க போது, ரிவிஷன் 3ல 2 டெஸ்ட் இருக்க போது, ஃபுல் டெஸ்ட் ஒரு 3 டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி 30 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பேட்டர்ன். ஸோ 30+ 2D டெஸ்ட் சீரீஸு. ஸோ 14 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செக்ஷனல் வைஸாக இருக்கும். அதாவது இதில் இருக்கக்கூடிய என்டையர் சிலபஸையுமே செக்ஷனல் வைஸாக நம்ம வந்து பிரித்து 14 டெஸ்ட் வந்து வைக்க போகிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே எல்லா யூனிட்டுமே கம்பைன் ஆயிரும். மொதல் டெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா 5 யூனிட்ல இருந்து உங்களுக்கு 150 கொஸ்டின், 50 கொஸ்டின் வந்து ரீசனிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே எல்லா யூனிட்டும் கம்பைன் ஆயிரும். எத்தனை செக்ஷனாக பிரிச்சிருக்கோம்? 14 டெஸ்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ 14 டெஸ்ட்லேயும் நம்ம என்டையர் சிலபஸுமே கவர் பண்ணிடும். 2Aக்குள்ள எல்லா சிலபஸுமே கவர் ஆயிரும். சரி, ஓகே. 15வது டெஸ்ட்ல இருந்து, அதாவது ரிவிஷன் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 15ல இருந்து 21 டெஸ்ட் வரைக்கும் ரிவிஷன் 1. ஆல்ரெடி 14 டெஸ்ட்லேயே நம்ம என்டையர் சிலபஸுமே கவர் பண்ணிட்டோம். அடுத்து ரிவிஷன் 1 என்ன பண்ண போறோம்னா 2 டெஸ்ட்டாக கம்பைன் பண்ண போகிறோம். இப்போ 15வது டெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா மொதல் 2 டெஸ்ட்டை சேர்த்து 15, 16வது டெஸ்ட் எடுத்தீங்கன்னா 3 4 சேர்த்து 16, 17வது டெஸ்ட் எடுத்தீங்கன்னா 5 6 சேர்த்து 17, 18வது டெஸ்ட் 7 8 சேர்த்து 18, அடுத்து 9 10 சேர்த்து 19வது டெஸ்ட், 11 12 சேர்த்து 20வது டெஸ்ட், 13 14 சேர்த்து 21வது டெஸ்ட். அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 14 டெஸ்ட்ல ஒரு செக்ஷன் வைஸா படிச்சு முடிச்சிட்டோம். அகைன் அதே சிலபஸ் என்ன பண்றோம்? ரிவிஷன் 1ல 2 கம்பைன் பண்ணி படிக்கிறோம். அடுத்து ரிவிஷன் 2 பொறுத்தவரை என்ன பண்ண போறோம்னா நம்ம இப்போ அகைன் அதே 14 சிலபஸை ஃபர்ஸ்ட் இதில் 4 கம்பைன் பண்ணுறோம், அடுத்து 5 கம்பைன் பண்ணுறோம், அடுத்து 5 கம்பைன் பண்ணுறோம். அப்போ 3 டெஸ்ட்டில் செகண்ட் ரிவிஷனை முடிக்கிறோம். ஸோ அகைன் இது ஒரு டைம் படித்தோம், ரிவிஷன் 1ல இன்னொரு டைம் படித்தோம், ரிவிஷன் 2ல அகைன் இன்னொரு டைம் படிக்கிறோம். அடுத்து ரிவிஷன் 3ல என்ன பண்ண போகிறோம்னா 7 டெஸ்ட்டாக கம்பைன் பண்ண போகிறோம். அதே சிலபஸை 7 டெஸ்ட்டை கம்பைன் பண்ணி 2 டெஸ்ட்டை நடக்க போகுது. அப்போ 3வது ரிவிஷன் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கம்பைண்டாக நமக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 3 டெஸ்ட் என்டையர் சிலபஸ் நடத்த போகிறோம். அப்போ சேம் சிலபஸை அகைன் படித்து என்ன பண்ண போகிறோம்? டெஸ்ட்டாக போட போகிறோம். உண்மையில நல்ல ஒரு பேட்டர்ன் இந்த டெஸ்ட் சீரீஸு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமியில் இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரீஸ். இது போக தமிழ் தகுதி தேர்வு, அதுக்கு ஒரு டெஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. இதோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 30+ டெஸ்ட் சீரீஸ் இருக்க போது, நமக்கு 30க்கு மேற்பட்ட தேர்வுகள் வந்து இருக்க போது. சிபிடி ஆம்பியன்ஸ் ரியல் எக்ஸாம் ப்ராக்டிஸ் பிஃபோர் தி ரியல் எக்ஸாம் அட் அவர் ஆல் பிரான்ச்சஸ். அதாவது நம்ம கம்ப்யூட்டர் பேஸில் எழுதுகிற மாதிரி நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய எல்லா லேப்லையுமே நீங்கள் எழுத
போறீங்க. சரிங்களா? அதே உங்களுக்கு அட்மாஸ்பியர் இருக்கிற மாதிரி இருக்க போகுது. அடுத்து ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்க போகுது. அது சிபிடி சாஃப்ட்வேர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டைமர், நேவிகேஷன், அந்த மார்க் ஃபார் ரிவ்யூஸ், சப்மிட் ஆப்ஷன் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி என்ன ப்ரொவிஷன் இருக்கோ சேம் அதே மேனரில் தான் நம்ம அகாடமியில் வந்து கொடுக்க போகிறாங்க. அடுத்து இன்ஸ்டன்ட் ரிசல்ட் அண்ட் அனாலிசிஸ். உங்களுக்கு வந்து உடனே ரிசல்ட் வந்துடும். ஸ்கோர் கார்டு அண்ட் ரேங்க் லிஸ்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன். அதாவது உங்களுக்கு ஸ்கோர் கார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க, எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது எல்லாமே உடனே அப்டேட் ஆயிரும். அடுத்து டீடைல்டு பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. அடுத்து ரிவ்யூ மோட் இருக்க போகுது. அகைன் நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பிளனேஷனை வந்து பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ரிவ்யூ மோட் இருக்க போகுது. அடுத்து சப்ளிமெண்டரி ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அடுத்து பர்சனல் மென்டாரிங் அண்ட் கைடன்ஸ் வந்து இருக்க போகுது. சரிங்களா? ஸோ 2A மெயின்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு இதுதான் பேட்டர்ன். நீங்கள் இதில் என்ன ஸ்பெஷல்னா சிலபஸை நீங்கள் எத்தனை வாட்டி படிக்க போறீங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7 டைம் அகைன் படிச்சு எழுத போறீங்க. ஸோ எல்லாமே தரவாயிருவீங்க. சரிங்களா? இந்த 2D டெஸ்ட் சீரிஸ் நம்ம அகாடமி வளாகத்தில் வரக்கூடிய 5ஆம் தேதி, அக்டோபர் 5ஆம் தேதி இலவச அறிமுக வகுப்போட இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் கிளாரிட்டி வந்து இன்னும் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 2A உடைய பிலிம்ஸ் நல்லபடியாக பண்ணியிருக்கும் பட்சத்தில் உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 2D டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் மட்டும் கிடையாது. நீங்கள் வீட்டில் அல்லது வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க இருக்கிற இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி சுரேஷ் பாடசாலை வழியா நீங்க ஆன்லைன்லயும் இந்த 2D டெஸ்ட் சீரிஸ் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வீட்டுக்கே மெட்டீரியல் அனுப்பிடுவாங்க. அடுத்து உங்களுக்கு த்ரூ ஃபோன் மூலியமா நீங்க வந்து டெஸ்ட் போட்டுக்கலாம், ஆப் மூலியமா டெஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து சுரேஷ் பாடசாலை ஆன்லைன்லேயே நீங்க இந்த டெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம்.